ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வெயில் காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா வேனக்கட்டிகள் வந்து நம்மளை வந்து தொந்தரவுப்படுத்தும். அந்த மாதிரி வேனக்கட்டிகள் பார்த்திங்க அப்படின்னா அமுங்கிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்துல வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வேனக்கட்டிகள் வந்து உடலில் வந்த உடனே அந்த கட்டிகளை வந்து உடைக்கிறதுக்கு ஈஸியாக வந்து இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த வேனக்கட்டிகளுக்கு இருக்கக்கூடிய வேர் வரைக்கும் வந்து வெளியே வந்துடும். கெட்ட நீர், உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நீரும் அந்த வேனக்கட்டியோடு சேர்ந்தே பார்த்திங்க அப்படின்னா ரத்தம் சலத்தோடு பார்த்திங்க அப்படின்னா வெளியே வந்துடும். அதுக்கு வந்து அரச மரத்து இலை எடுத்துக்கோங்க. அது கிடைக்கல அப்படின்ற சமயத்தில் நீங்கள் வெத்தலையும் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் தூள், வீட்டில் வந்து சமைக்கக்கூடிய மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூளையும் நல்லெண்ணெயும் நல்லா கையை வச்சு குழப்பி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூளும் நல்லெண்ணெயும் நல்லா மிக்சட் ஆகி ஒரு லிக்விட் பதத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா வந்து குழப்பி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லுமாகவே நல்லெண்ணெயும் மஞ்சளும் சேர்ந்து நல்லா வந்து இந்த மாதிரி லெவலுக்கு கிடச்சிடும். இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. நாம் வச்சுருக்கக்கூடிய அரச இலையை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையில் இருக்கக்கூடிய நகத்தாலேயே இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரச மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்தும் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் இந்த மாதிரி நல்ல கையை வச்சு நகத்தை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி நல்லா வந்து குட்டி குட்டியாக ஓட்டை மாதிரி விழுந்துடும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணுறாதீங்க, ஓட்டை விழுந்தால் வெளியில் போயிடும். அதனால் இந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த மஞ்சள் தூளையும் நல்லெண்ணையும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இந்த மேலே வந்து நல்லா தடவி சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே ஏதாவது வேனக்கட்டிகள் இருக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. அந்த ஒட்டி விட்டுட்டீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த பருவ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெடிக்க ஆரம்பித்து உள்ளக்க இருக்கிற நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நீர், ரத்தம் எல்லாமே வெளியே வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.